Hello students, welcome to AOM Medical. And நான் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸாக ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம்ல பூலியன் அல்ஜிப்ரா கடைசி கான்செப்ட் லாஸ்ட் கான்செப்ட்டுக்கு வந்துருக்கும். ஓகேவா? இந்த கான்செப்டோட வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் முடிய போகுது. கடைசி லெக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் சர்க்யூட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்விட்சிங் சர்க்யூட்ஸ்னா என்ன? ஸ்விட்சிங் என்ன ஃபஸ்ட்டு ஆன் அண்ட் ஆஃப். ஓகேவா? ஆன்னா ஹையாக அவுட்புட்டு, ஆஃப்னா லோவாக இருக்கும் அவுட்புட். ஓகேவா? ஹைனா 1, லோனா 0. ஓகேவா? ஸ்விட்சிங் சர்க்யூட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நார்மல் லைட் ஆன் பண்ணனா லைட் எரியும், ஆஃப் பண்ணனா லைட் ஆஃப் ஆகும்ல. அதே மாதிரி ஸ்விட்சிங் சர்க்யூட்ல வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? ஆன் பண்ணும்போது சர்க்யூட் வந்து 1 அவுட்புட் காமிக்கும், ஆஃப் பண்ணும்போது 0 அவுட்புட் காமிக்கும். ஓகேவா? இதான் வந்து சிம்பிளா ஸ்விட்சிங் சர்க்யூட். ஓகே, இப்போ இது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்சார்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்து டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்போ டெம்பரேச்சர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். எப்பவும் வந்து ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கோம், ஃபோன் சார்ஜர்ல வந்து ஒரு சென்சார் வச்சிருக்கோம். ஓகேவா? ஃபோன் சார்ஜர் வந்து இந்த டெம்பரேச்சர் ஹீட் இந்த டெம்பரேச்சர் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கோம்ல. இப்போ 100 டிகிரி செல்சியஸ் வந்துச்சுன்னா, 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்துச்சுன்னா ஃபோன் சார்ஜர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும்போது ஃபோன் சார்ஜர் அந்த ஸ்டேஜ் 100 ஃபாரன்ஹீட் வர வரைக்கும் அவுட்புட் வந்து 0ல இருக்கும். அந்த 100 ஃபாரன்ஹீட் சார்ஜருக்கு அந்த சென்சாருக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவுட்புட் 1ல வந்து சார்ஜர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? இதான் வந்து சிம்பிளா ஒரு ஸ்விட்சிங் சர்க்யூட். ஓகேவா? ஸ்விட்சிங் சர்க்யூட்ல ஒரு சுவிட்ச் இருக்கு அப்படின்னா வந்து எக்ஸ்பிரஷன் எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 காம்பினேஷன் இருக்கும். ஓகேவா? ஒரு சுவிட்ச்னா ஒரு சுவிட்சுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? ஒன்று ஆஃப்ல இருக்கணும், இல்ல ஆன்ல இருக்கணும். ஓகேவா? இதான் 2 காம்பினேஷன்ஸ். ஒரு சுவிட்ச் அப்படின்னா ஒன்று ஆஃப் பண்ணணும், இல்ல ஆன் பண்ணணும். இதான் கண்டிஷன். இப்போ 2 சுவிட்ச் அப்படி இருக்குன்னா 4 காம்பினேஷன்ஸ் வரும். இப்போ ஒரு சுவிட்சுக்கு வந்து இப்போ 0 and 1 எடுத்துக்கணுமா? இப்போ ரெண்டு சுவிட்சுக்கு இப்போ ஏபி 2 சுவிட்ச் எடுத்துக்கலாமா? இப்போ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு ஆஃப் ஒரு ஆன்ல இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு ஆன் ஒரு ஆஃப்ல இருக்கும், நெக்ஸ்ட் ரெண்டுமே ஆன்ல இருக்கும். இதான் வந்து சிம்பிளா ஒரு காம்பினேஷன். அப்படின்னா ஒரு 2 சுவிட்ச் ஏபின்னு 2 சுவிட்ச் எடுத்துக்கணும்னா 4 காம்பினேஷன்ஸ் இருக்கும். 0 0 0 1 1 0 1 1. இந்த மாதிரி 4 காம்பினேஷன்ஸ் வரும். இது ஒரே ஒரு சுவிட்ச்னா 2 காம்பினேஷன் தான். சாரி, இதான் வந்து சிம்பிளா ஒரு சுவிட்சும் டிஜிட்டல் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸையும் நம்ம ரிலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நமக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கொஸ்டின், இப்போ இத்தனை சுவிட்ச் கொடுத்துட்டு எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டா ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. ஓகேவா? n is equal to 2 power n. இப்போ n என்னது? நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ். எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 2 power m. m என்னது? எத்தனை சுவிட்ச். இப்போ எத்தனை சுவிட்ச்ன்றதுல 2 சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ m is equal to 2 இருக்கு. அப்போ n எத்தனை காம்பினேஷன்ஸ் கேட்கறாங்கன்னா n is equal to 2 power m. 2 power எத்தனை சுவிட்ச்? 2 சுவிட்ச். அப்போ 2 power 2, so 4. n is equal to 4 தான் அவுட்புட். இப்படிதான் நம்ம கேட் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இத சிம்பிள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போடலாம். நெக்ஸ்ட் 4 காம்பினேஷன்ஸ் இருக்கு, எத்தனை சுவிட்ச் கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா m is equal to log 2 power m. அப்போ m is equal to என்னது? 4 காம்பினேஷன்ஸ். எத்தனை சுவிட்ச்? m is equal to log 2 power 4. 2 power 4 எப்படி எழுதுவோம்? log 2 power 2 power 2. so 2 முன்னாடி எடுத்துருவோம், log 2 power 2 கேன்சல் ஆயிடும், so output is 2. இப்போ எத்தனை சுவிட்ச்? 2 சுவிட்ச், 4 காம்பினேஷன்ஸ். இதான் வந்து சிம்பிள் ட்ரிக். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு லைட் எரியுது. ஓகேவா? இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு, பிளஸ் மைனஸ். ஓகேவா? இப்போ இங்க ஒரு லைட் இருக்கு, இதான் ஒரு லைட். இப்போ இங்க வந்து ஒரு கேட் இருக்கு, ஒரு சுவிட்ச். ஓகே, இப்போ வந்து இப்போ இந்த கண்டிஷன்ல வந்து சுவிட்ச் வந்து இங்க ஆஃப்ல இருக்கு. ஓகேவா? சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்போது லைட் எரியும். இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அப்படின்னா இங்க கரண்ட் பாஸ் ஆகுது இந்த வழியா, இப்படி போயிட்டு இங்க போயிட்டு இப்படி வரும். ஓகேவா? இங்க போகும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டராக்ட் ஆகி இந்த இடத்துல லைட் எரியும். ஓகேவா? இப்போ லைட் சுவிட்ச் வந்து ஆன்ல இருக்கு அப்படின்னா இப்படி போயிட்டு இந்த பக்கம் வந்துடும், ஸோ லைட் இங்க எரியாது. இதான் வந்து சிம்பிள் கண்டிஷன். இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கண்டிஷன்ல வந்து சுவிட்ச் ஆன்ல இருந்தா லைட் எரியாதுன்னு பார்த்தோம். இப்போ சுவிட்ச் ஆன்ல இருந்தா லைட் எரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ இந்த சர்க்யூட்ல ஆஃப்டர் ஆஃப்ஸா இருக்கு. ஆன்ல இருந்தா லைட் எரியாது, ஆஃப்ல இருந்தா லைட் எரியும். ஸோ ஆன்ல இருந்தா லைட் எரியணும்னா என்ன பண்ணணும்? இப்போ ஒரு பாசிட்டிவ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல சுவிட்ச் போடணும்.
இதான் வந்து லைட். இப்போ இந்த சுவிட்ச் வந்து ஜீரோல இருக்கு, ஓகேவா? ஜீரோல இருக்கும்போது ஆஃப்ல இருக்கும் லைட். இப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்னுக்கு வந்துடும், ஆன் ஆகிடும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா லைட் ஆன் ஆகிடும், லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இதான் வந்து சிம்பிளா. இது ஆர்த்தடாக்ஸான சர்க்யூட், இது நார்மல் சர்க்யூட். சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் எரியும், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகிடும். இது ஆன் பண்ணா ஆஃப் ஆகிடும், ஆஃப் பண்ணா ஆன் ஆகும் லைட். நெக்ஸ்ட் வந்து AND ஆபரேஷன். AND ஆபரேஷன் வந்து இந்த சர்க்யூட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா? இப்போ AND ஆபரேஷன் என்ன கண்டிஷன்? இதான் வந்து AND ஆபரேஷனோட கண்டிஷன், ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம சர்க்யூட் வந்து பில்ட் பண்ணலாம். ஓகே, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், ஓகேவா? ரெண்டு சுவிட்ச் இருக்கு, இந்த ஒரு சுவிட்ச், இந்த ஒரு சுவிட்ச், ஓகேவா? இங்க லைட் இருக்கு. நம்ம AND ஆபரேஷன்ல என்ன கண்டிஷன்? ரெண்டு இன்புட்டும் ஹையா இருந்தா, அதாவது ரெண்டு சுவிட்சுமே ஆன்ல இருந்தா தான் லைட் எரியும், ஓகேவா? இந்த ஒரு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஒரு சுவிட்ச் ஆன்ல இருக்கு, பட் ஆனா லைட் எரியாது. இந்த ஒரு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, இன்னொரு சுவிட்ச் ஆன்ல இருக்கு, சோ லைட் எரியாது. இந்த ரெண்டு சுவிட்ச் ஆஃப்ல இருந்தாலும் லைட் எரியாது. ரெண்டு சுவிட்சுமே ஆன்ல இருக்குது அப்படின்னா மட்டும்தான் லைட் எரியும். சோ ஓகே, அதே கண்டிஷனே இந்த சர்க்யூட்ல டிசைன் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க, இது A என்ற சுவிட்ச், இது B என்ற சுவிட்ச், ஓகேவா? இப்போ A என்ற சுவிட்சை மட்டும் ஆன் பண்றோம், ஓகேவா? அதாவது இந்த கண்டிஷனா போடுறோம். A என்ற சர்க்யூட் மட்டும் ஆன்ல இருக்கு, B என்றது ஆஃப்ல இருக்கு. சோ அவுட்புட் லைட் எரியாது, ஓகேவா? கரண்ட் இந்த வழியா பாஸ் ஆகாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் B என்ற சர்க்யூட் ஆன் பண்ணணும். B என்ற சுவிட்ச் ஆன் பண்ணணும். B என்ற சுவிட்ச் ஆன் பண்ணும்போது A என்ற சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணும்போது அங்கேயும் அவுட்புட் 0. இப்போ என்ன நமக்கு லைட் எரியணும்னா என்ன கண்டிஷன்? ரெண்டுமே ஆன்ல இருக்கும், ரெண்டு சுவிட்சும் ஆன்ல இருக்கும். சோ ரெண்டு சுவிட்சும் ஆன் பண்ணணும் அப்படின்னா லைட் வந்து இங்க எரியும், இப்படி கரண்ட் பாஸ் ஆகும், ஓகேவா? கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த இடத்துல இன்டராக்ட் ஆகி லைட் எரியும், ஓகேவா? இதான் சிம்பிளா AND ஆபரேஷன் வச்சு சர்க்யூட் டிசைன் பண்றது. நெக்ஸ்ட் ஆர் ஆபரேஷன் பார்ப்போம். ஆர் ஆபரேஷனுக்கு இதான் கண்டிஷன், அதாவது ஒரு சுவிட்ச் ஆன்ல இருந்தா கூட லைட் வந்து எரியும், ஓகேவா? இப்போ இது பியோட சுவிட்ச் மட்டும் ஆன்ல இருக்கு, A ஆஃப்ல இருக்கு, சோ அப்போ கூட லைட் எரியுது, ஓகேவா? இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம சர்க்யூட் டிசைன் பண்ணலாம், ஓகேவா? இப்போ ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஓகேவா? இப்போ இப்படி வருது, இங்க ஒரு சுவிட்ச், இங்க ஒரு சுவிட்ச், இங்க லைட், ஓகேவா? இப்போ இது வந்து A, இது வந்து B, ஓகே. இப்போ நமக்கு என்ன கண்டிஷன்? ரெண்டுமே ஆஃப்ல இருந்தா மட்டும்தான் லைட் எரியாது. இப்போ ரெண்டுமே ஆஃப்ல இருந்தா லைட் எரியாது, ஓகேவா? ஒரு சுவிட்ச் ஆன்ல இருந்தா, இப்போ A வந்து நான் ஆன் பண்ற சுவிட்ச், இப்போ ஆன் பண்றேன் அப்படின்னா இந்த இப்படியே கரண்ட் பாஸ் ஆகி இந்த லைட் போயிட்டு இன்டராக்ட் ஆகி லைட் எரியும், ஓகேவா? இப்போ A ஆஃப் பண்ணிட்டு B ஆன் பண்றேன். B ஆன் பண்ணும்போது இங்க பாஸ் ஆகி இங்க இன்டராக்ட் ஆகி லைட் எரியுது, ஓகேவா? இப்போ ரெண்டுமே ஆன்ல இருக்கு அப்படின்னா ரெண்டுமே ஆன்ல இருந்தா கூட லைட் எரியும், ஓகேவா? இதான் வந்து சிம்பிளா ஆர் ஆபரேஷன் வச்சு சர்க்யூட் டிசைன் பண்றது. நெக்ஸ்ட் வந்து NAND ஆபரேஷன் பார்க்கலாம். இப்போ NAND ஆபரேஷன் என்ன கண்டிஷன்? ரெண்டு சுவிட்சுமே ஆன்ல இருந்தா லைட் எரியாது, ஓகேவா? அதாவது A பார் B ல ஹோல் பார். இப்போ A ஓட இன்புட்டும் 1, B ஓட இன்புட்டும் 1, அப்பனா லைட் எரியாது. எதனா ஒரு இன்புட் இருந்தாலும் லைட் எரியும். இப்போ சிம்பிளா என்ன கண்டிஷன் அப்படின்னா எதனா ஒரு சுவிட்ச் ஆவது ஆஃப்ல இருக்கணும், ஓகேவா? இப்போ இதுல இந்த சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அதனால அவுட்புட் வந்து லைட் எரியும். இப்போ இதுல வந்து ஒரு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அவுட்புட் லைட் எரியும். இதுல ரெண்டு சுவிட்சுமே ஆஃப்ல இருக்கு, லைட் எரியும், ஓகேவா? NAND ஆபரேஷன்ல இதான் கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம சர்க்யூட் பில்ட் பண்ணணும். இப்போ இங்க பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நெக்ஸ்ட் இப்போ இங்க வந்து ஒரு சர்க்யூட் இருக்கு, இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு, ஓகேவா? இப்போ இந்த லைட், இதான் லைட், ஓகே. இப்போ இது வந்து A என்ற சுவிட்ச், இது B என்ற சுவிட்ச், ஓகேவா? இப்போ ரெண்டு சுவிட்சுமே ஆஃப்ல இருக்கு. ரெண்டு சுவிட்சுமே ஆஃப்ல இருக்கும்போது என்ன கண்டிஷன்? லைட் எரியும், ஆப்வியஸா. அதாவது இந்த வழியா கரண்ட் பாஸ் ஆகாத, இது வழியா பாஸ் ஆகி இந்த இடத்துல இன்டராக்ட் ஆகி லைட் எரியும், ஓகே. இப்போ ஒரு இன்புட் லோ, ஒரு இன்புட் ஹை, அதாவது B என்ற சுவிட்ச் வந்து ஆன்ல இருக்கு, ஓகேவா? B என்றதுக்கான மண்டல் இருக்கு, சோ B என்ற சுவிட்ச் ஆன்ல இருக்கு. இப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல பார்ப்போம், இந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, சோ இந்த இடத்துல வழியா போகாது, மறுபடியும் இந்த வழியா போயிட்டு இங்க இன்டராக்ட் ஆகி லைட் எரியும். நெக்ஸ்ட் A என்ற சுவிட்ச் ஆன், B என்ற சுவிட்ச் ஆஃப், சோ இங்க ஆன், இங்க ஆஃப். அடுத்து இந்த வழியா வரும், ஃபர்ஸ்ட் இங்க ஆன்ல இருக்கா, அடுத்து B ஓட சுவிட்ச் வந்து ஆஃப்ல இருக்கு, சோ ஃபெயிலியர் ஆயிடும். நெக்ஸ்ட் அதே பழைய வழியில பாஸ் ஆகி லைட் இன்டராக்ட் ஆகி அவுட்புட் வந்து லைட் எரியும். நெக்ஸ்ட் ரெண்டு இன்புட்டுமே ஆன்ல இருக்கு, சோ ரெண்டு இன்புட்டுமே ஆன்ல இருக்கு அப்படின்னாலும் ரெண்டு சுவிட்சுமே ஆன்ல இருக்கு அப்படின்னா நாம இங்க வந்து பார்ப்போம், இப்படியே கரண்ட் பாஸ் ஆகி இந்த பக்கமே போயிடும், ஓகேவா? லைட் பக்கம் போகவே போகாது, லைட்டுக்கு கரண்டே போகாது,
இங்க ரெண்டு சுவிட்சுமே ஆன்ல இருக்கும், இந்த சைடே பாஸ் ஆகி கரண்ட் போய் லைட் எரியாது. ஓகேவா? இதுதான் சிம்பிள் அண்ட் ஆபரேஷன் வச்சு ஒரு சர்க்யூட் பில்ட் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் நார் ஆபரேஷன் பார்க்கலாம். இப்போ நார் ஆபரேஷன் என்ன கண்டிஷன்? ரெண்டு சுவிட்சுமே ஆஃப்ல இருக்கணும். ஓகேவா? எதனா ஒரு சுவிட்ச் ஆன்ல இருந்தாலும் லைட் எரியாது. ஓகேவா? இப்போ ரெண்டு சுவிட்சுமே ஆன்ல இருக்கு, லைட் எரியாது. இங்க ஒரு சுவிட்ச் மட்டும் ஆன்ல இருக்கு, அப்படியே லைட் எரியுது. இங்க ஒரு சுவிட்ச் மட்டும் ஆன்ல இருக்கு, அப்படியே லைட் எரியுது. இங்க ரெண்டு சுவிட்சுமே ஆஃப்ல இருக்கு, சோ லைட் எரியுது. இதான் நார் ஆபரேஷன். நார் ஆபரேஷன் என்னது? A plus B ல போல் பார். ஓகேவா? ரெண்டு சுவிட்சுமே ஆஃப்ல இருந்தா மட்டும்தான் லைட் எரியும், ஒரு சுவிட்ச் ஆன்ல இருந்தாலும் லைட் எரியாது. இப்போ வந்து இதுக்கான கண்டிஷன் இதுவும் ஒரு நேண்ட் ஆபரேஷன் மாதிரி தான். இப்போ இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்க போகும், இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு, இங்க ஒரு சுவிட்ச் இருக்கு, இங்க ஒரு கரண்ட் பாஸ் ஆகும், அங்க இங்க லைட் இருக்கு. ஓகேவா? இது A, இது B. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கண்டிஷன்? ரெண்டு சுவிட்சுமே ஆஃப்ல இருக்கும். இப்போ ரெண்டு சுவிட்சும் ஆஃப்ல தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்போ லைட் வந்து இந்த சைடு பாஸ் ஆகி கரண்ட் இந்த சைடு பாஸ் ஆகி லைட் எரியும். ஓகேவா? லைட் எரியும். நெக்ஸ்ட் ஒரு சுவிட்ச் B ஓட இன்புட் மட்டும், B ஓட சுவிட்ச் மட்டும் ஆன்ல இருக்கணும். இப்போ B ஓட சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். B ஓட சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் எந்த வழியா பாஸ் ஆகும்? இப்படி போகும், இங்க வரும். B ஓட இன்புட் வந்து ஆன்ல இருக்கும், சோ இந்த வழியா பாஸ் ஆகி இப்படி வந்துடும். லைட்டுக்கு போகாது, லைட் வந்து எரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து A ஓட இன்புட் வந்து ஹையா இருக்கு, B ஓட இன்புட் லோ, சோ B ஓட சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிட்டு A ஓட சுவிட்ச் வந்து ஆன் பண்ணணும். ஓகேவா? ஆன் பண்ணும்போது லைட் இந்த கரண்ட் இந்த வழியா பாஸ் ஆகி இப்படியே வந்துடும், லைட்டுக்கு போகாது, சோ லைட் எரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து ரெண்டுமே ஆன்ல இருக்கணும். ரெண்டுமே ஆன்ல இருந்தாலும் என்ன ஆகும்? கரண்ட் இந்த வழியா பாஸ் ஆகி இந்த பக்கம் தான் லைட்டுக்கு போகாது. ரெண்டு சுவிட்சுமே ஆஃப்ல இருந்தா மட்டும்தான் லைட் எரியும். ஓகேவா? இதான் சிம்பிள் நார் ஆபரேஷன் வச்சு ஒரு சர்க்யூட்டை பில்ட் பண்றது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து XOR ஆபரேஷன். இதான் சிம்பிளா XOR ஆபரேஷன். அதாவது நம்ம ரெண்டு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சுவிட்ச் ஆன் ஒரு சுவிட்ச் ஆஃப். இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருந்தா மட்டும்தான் லைட் எரியும். இப்போ ரெண்டு சுவிட்சுமே ஆஃப், ரெண்டு சுவிட்சுமே ஆன் இருந்தது அப்படின்னா லைட் எரியாது. எதனா ஒரு சுவிட்ச் மட்டும் தான் ஆன்ல இருக்கும், ஒரு சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட் டயக்ராம் போடலாம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ இங்க வருது, இங்க ஒரு சுவிட்ச், இங்க அந்த இங்க வந்து லைட், இங்க இங்க ரெண்டு சுவிட்ச் இருக்கு, இது A, இது B. இந்த இடத்துல லைட் இருக்கு. ஓகேவா? இப்போ ரெண்டு சுவிட்சுமே ஆன்ல இருந்தா என்ன கண்டிஷன்? இப்போ இந்த சர்க்யூட்ல பாருங்க, ஆன்ல என்ன கண்டிஷன்? இந்த லைட்டோட ஒயருக்கு டச் ஆயிடும். ஓகேவா? கரண்ட் லைட் வந்து லைட்டுக்கு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி டச் ஆகுனா தான் ஆன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தா தான் ஆன். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆஃப். ஓகேவா? இதுக்கு லைட்டுக்கு கரண்ட் பாஸ் ஆகல. ஓகேவா? இதான் வந்து ஆன். இந்த கண்டிஷன் தான் வந்து ஆன் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ரெண்டு சுவிட்சுமே ஆன்ல இருக்கு, ரெண்டு சுவிட்சுமே ஆன்ல இருந்தாலும் கரண்ட் பாஸ் ஆகாது. ஓகேவா? லைட் எரியாது. ஏன்னா ஒரு சுவிட்ச் மட்டும் தான் ஆன்ல இருக்கணும். ஓகேவா? ஒரு சுவிட்ச் மட்டும் தான் ஆன்ல இருக்கணும். ஒரு சுவிட்ச் மட்டும் ஆன்ல இருந்தா மட்டும்தான் இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டராக்ட் ஆகி நமக்கு லைட் எரியும். இப்போ A ஓட இன்புட் ஆன்ல இருக்கணும், இல்ல B ஓட இன்புட் ஆன்ல இருக்கணும். இப்போ A ஆன் பண்றோம், இப்போ B ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து பாசிட்டிவ் இன்டராக்ட் B சுவிட்சுக்கு வந்து இங்க நெகட்டிவ் இன்டராக்ட் A வழியா போயிட்டு லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதை வந்து சிம்பிளா XOR கேட் வச்சு ஒரு சர்க்யூட்டை பில்ட் பண்றது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினெட்லி ஐ வில் ரிப்ளை. அண்ட் தேங்க்யூ.